ரீசெண்டாக வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிருக்க காண்டாரா படத்தில் ஒரு முக்கியமான சீனில் கடப்பர்கள் காண்டாரா மக்களுக்கு எதிராகவும் அவங்களோட தெய்வங்களை கவர்ந்து செல்றதுக்காகவும் தேவாங்கு விலங்கை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். தேவாங்கு விலங்குகளை காயப்படுத்தி அதன் மூலமாக வர்ற அதோட கண்ணீரில் இருந்து பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி காட்டப்பட்ட இந்த சீனை பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு கான்செப்ட் நம்ம ஃபோக்லோரில் இருந்திருக்கான்னு தோணுச்சுங்க. சரி, இதை பற்றி சர்ச் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா இந்தியாவில் இன்றைக்குமே கூட தேவாங்கு விலங்குகளை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுற பழக்கம் இருந்து வர்ற ஷாக்கிங் நியூஸ் தெரிய வந்துச்சு. ஸ்லெண்டர் லோரிஸ் அண்ட் ஸ்லோ லோரிஸ்னு அறியப்படுற இந்த தேவாங்கு விலங்குகள் இந்தியன் மற்றும் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனில் பல நூற்றாண்டுகளாக நாட்டு மருத்துவத்துக்காகவும் பில்லி சூனியம்னு அறியப்படுற பிளாக் மேஜிக் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. 2014 இருந்து 2021 வரைக்கும் நடந்த கிட்டத்தட்ட 7 வருஷ ரிசர்ச்சில் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் பல இடங்களில் தேவாங்கு விலங்குகள் நாட்டு மருத்துவத்துக்காகவும் பிளாக் மேஜிக்காகவும் கைப்பற்றப்பட்டு உட்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஒரு ஜேர்னலாக வெளியிட்டவும் செஞ்சுருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் மீட்கப்பட்ட பல தேவாங்கு விலங்குகள் ஊசிகள் மூலமாக குத்தப்பட்டு உடலும் கண்ணும் எரிக்கப்பட்ட நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமாவாசை அன்னைக்கு நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படுற தேவாங்குகள் சிந்துற கண்ணீரின் மூலமாக தங்களுக்கு பிடிக்காத மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது, அவங்கள வசியப்படுத்துறது போன்ற சூனிய செயல்கள் செய்யப்பட்டிருக்குன்னு இந்த ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் ஃபோக்லோரில் இருந்து வர இந்த ஒரு வித்தியாசமான பிளாக் மேஜிக் முறையை காண்டாரா படத்தோட பிளாட்டுக்கு பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பார் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி. நீங்கள் காண்டாரா படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த தேவாங்கு ரிலேட்டட் சீன்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.